ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ்ஃபுல் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான வெஜ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் கட்லெட் செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது செய்யும் போது மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதும் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சமாக பொன்னிறம் ஆனதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5லேருந்து 6 பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் லைட்டாக வெந்தாலே போதும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் போல் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்மாஷர் இருந்தால் அதை வச்சு நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் பெப்பர், ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆகிடும். இப்போ பேஸ்ட் செய்யலாம். அதுக்கு தனியாக ஒரு கப்பில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடும். இதை கரெக்டாக இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டஃப்பை கோட் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிரெட் க்ரம்ஸும் தேவை. ஸோ பிரெட் க்ரம்ஸும் தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஷேப் வந்துடும். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிடலாம். எல்லா சைடுமே படுற மாதிரி இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே மற்ற இருக்க ஸ்டஃப்பையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்டஃப் எல்லாத்தையும் எடுத்து ஆயில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு பக்கம் கலர் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த கட்லெட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கடையில் விற்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது லைட்டாக கோல்டன் கலர் இருக்குது. இது இன்னும் நல்லா டார்க் கலர் ஆனதுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்டஃபிங்கில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்தனால இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். உள்ளேயும் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான வெஜ் கட்லெட் ரெசிபி ரெடி. வீட்லேயே எப்படி பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.